ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம ஒரு சாதாரண பிளவுஸ் தைக்கிறதுல எவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பிளவுஸோட பேக் பார்ட் எடுத்துக்குவோம். அதுதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஈஸியான வேலையிலேருந்து ஆரம்பிக்கும் போது நமக்கு வேலை செய்யறது நமக்கு தெரியாது. இப்ப கீழே நம்ம 1.5 இன்ச்சுக்கு மடக்கி அடிக்கிறதுக்கு விடுவோம்ல, அதை ஒரு தையல் லேசா ஒரு 1/4 இன்ச்சு மடக்கிட்டு 2வது தடவை மடக்கணும். உங்களுக்கு கையோட அது செய்ய வரலைன்னா நீங்க ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி ஒரு மடக்கி இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ பேக் டாட் பிடிக்க போறோம். பேக் டாட் ஒரு 1/4 இன்ச்சுல ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு 3 இன்ச் உயரமோ அல்லது ஒரு 3.25 இன்ச் உயரமோ நம்ம சமமான அளவு பிடிச்சுக்கணும். 2 பக்கட்டும் ஒரே மாதிரி இருக்கணும், வித்தியாசம் இருக்கக்கூடாது. ராங் சைடா கரெக்டான சைடு பிடிச்சிருக்கோமான்னு பார்த்து பிடிச்சுக்கோங்க, அதுல தப்பு வரும் பிகினர்ஸ்க்கு. அடுத்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்ல ஃபர்ஸ்ட் கீழே உள்ள டாட் பிடிக்க போறோம். அந்த டாட்டு கரெக்டா துணியை சமமா, என்னோட கட்டிங்ல நான் இப்படிதான் போடுவேன், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. நான் ஒரு 3 இன்ச்சுக்கு பிடிக்கிறேன். 1.5 இன்ச் அகலத்துக்கு 3 இன்ச் உயரத்துக்கு பிடிக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கத்து பாருங்க, 2 பக்கத்தையும் சமமா பிடிக்கணும். மேல உள்ள டாட்டு பட்டி கிட்ட வரும்ல ஒரு டாட்டு, அந்த டாட்டு கிட்ட 2ஐயும் சமமா மடக்கி பிடிச்சு அந்த கீழே உள்ள டாட்டுக்கு எந்த அளவுக்கு இடைவெளி இருக்குன்னு பாத்துக்கணும். அந்த அளவு இடைவெளியை இதுக்கும் விடணும். இப்போ நம்ம அடுத்த சைடு பிடிக்கும் போது நான் காட்டுறேன் அதை. இதுல ஒரு ட்ரிக்கு பாருங்க. அந்த டாட் பிடிக்கிறதுக்கு 2ஐயும் இந்த மாதிரி மடக்கி போட்டு அந்த முக்கோணம் அந்த மூலையில கரெக்டா மடக்கி போட்டு சும்மா எடுத்து விட்டாலே போதும், அது அழகா அந்த டாட்டு நின்றும். கீழே கேப் 3 டாட்டுக்கும் இடைவெளி ஒரே அளவுல இருக்கணும். எனக்கு 1 இன்ச்சு கேப் இருந்துச்சு, அதே மாதிரி 3 டாட்டுக்கும் 1 இன்ச்சு தான் கரெக்டா இடைவெளி. இப்ப பாருங்க, முக்கோண ஷேப்ல வரணும் அந்த 3 டாட்டும் கரெக்டா. அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் கேப் எல்லா கேப்புக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்ப அடுத்ததுல நான் பிடிக்கிறேன் பாருங்க. கரெக்டா அந்த முனைப்பகுதியை மடிச்சு 1.5 இன்ச்சு கேப்பு, 3 இன்ச்சு ஹைட்டு. அது இப்ப பிடிப்பேன் பாருங்க. இது பிடிச்சு முடிச்சோடனே பட்டி கிட்ட வர டாட்டுக்கு கரெக்டா சமமா மடிச்சுக்கிறோம். மேலே ஏத்தி 1/2 இன்ச்சு விடணும், கீழே அதெல்லாம் கிடையாது, சமமா மடிச்சுக்கிறோம். இப்ப பாருங்க, காட்டுறேன் பாருங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா நூல் விட்டாதான் பிரியாம இருக்கும். நம்ம கரெக்டா கட் பண்ணக்கூடாது. இந்த டாட் பிடிக்கிற இடத்துல மட்டும் இந்த சமமா மடிச்சுக்கிட்டு நம்ம கரெக்டா அந்த கீழே பாருங்க, அதை வச்சு காட்டுறேன் பாருங்க. அந்த இடத்துல எவ்வளவு வித்தியாசம் வருதோ அதே வித்தியாசம் அந்த டாட்டு கிட்ட இருக்கணும். 2 தையல் போட்டுக்கணும், சிங்கிள் தையல் போடக்கூடாது, 2 தையல் போடணும். இப்ப பாருங்க, இதுலயும் அதே மாதிரி அந்த 2 டாட்டையும் சேர்த்து பிடிக்கும் போது நமக்கு அந்த 3வது டாட்டு கரெக்டா மடிச்சு உட்காந்துரும். கீழே எவ்வளவு கேப் வருமோ அதே அளவுக்கு மேலேயும் கேப் விட்டு தையல் போட்டுறணும். 2 தையல் போடணும் ஒவ்வொரு டாட்டுக்கும். இப்ப பாருங்க, சில பேருக்கு பட்டி வெட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், குழப்பிக்குவாங்க. இப்ப ஈஸியான மெத்தட்ல எப்படி பட்டி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பட்டியை பினிஷ் பண்ணி வச்சிடணும். கீழே தையல் நம்ம தச்சுட்டு கீழே எக்ஸ்ட்ரா வர்றதை மடிச்சு தச்சுக்குவோம். அப்படிலாம் பண்ணோம்னா பிளவுஸ் பினிஷிங்கே வராது. இப்ப என்ன பண்ணா 2 ஃபர்ஸ்ட் பிரிச்சு வச்சுக்கிறோம். நல்ல பக்கம் தையல் போட்டு திருப்பி ஒரு அமுக்கு தையல் போட்டு ஃபர்ஸ்ட் பட்டியை ரெடி பண்ணி வச்சிடணும். இது ஏன் இவ்வளவு தூரம் நான் கேப் விட்டு தையல் போடுறேன்னா, கீழே ஒரு பெல்ட் மாதிரி இருக்கும். பெல்ட் அளவுக்கு அகலத்துக்கு இருக்கும்போது புடிமானம் நல்லா இருக்கும். லேசா பொல்லியா போடும்போது இருக்கும் அந்த இடத்த. இவ்வளவு தூரம் போடும்போது கிரிப்பும் நல்லா இருக்கும், அழுத்தவும் செய்யாது இடுப்பு கிட்ட. ஒரு மேல ஒரு படிமான தையல் போடுறேன்னா அது போட்டு முடிச்சோடனே திருப்பியும் மேல பினிஷிங்காக ஓரத்துல நம்ம எட்ஜ் தையலும் போட்டுறணும். இப்படி போட்டு வச்சுட்டா நமக்கு இப்ப ரெடி, பட்டி ரெடி. பாருங்க, பட்டி எப்படி வெட்டுறோங்கிறது ஈஸியான மெத்தட்ல உங்களுக்கு எப்படி சொல்லித்தரேன்னு பாருங்க. அளவு கிளவு எதுவுமே தேவையில்லை. ஒருத்தவங்க சும்மா உங்களுக்கு துணியை வெட்டி கொடுத்துட்டு நீ தைப்பான்னு சொன்னா கூட நீங்க அவங்கள்ட்ட டவுட்டே கேட்க வேண்டாம். இடுப்பு உடம்பளவு எவ்வளோன்னு கேட்க வேணாம், அவங்க அர்க்காத் மட்டும் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. நீங்க எந்த டவுட்டும் அவங்கள்ட்ட கேட்க மாட்டீங்க. இந்த மெத்தட்ல தைச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். பட்டி தைக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் வாங்க பார்க்கலாம். இப்ப பட்டியே இந்த மாதிரி தச்சுட்டோமா, 2 ஒரே மாதிரி இருக்கான்னு வச்சு பார்த்துக்கோங்க. இப்ப என்ன பண்ணணும்னா பேக் தட்டு எடுத்து விரிச்சு போட்டுக்கணும். கரெக்டான அளவு விரிச்சு போட்டுக்கணும். போட்டுட்டு அது மேல பட்டியை வச்சுக்கணும். பட்டியை கரெக்டா அந்த வைக்கக்கூடாது. எப்பவுமே பிளவுஸ் முன்பக்கம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் பேக் பார்ட்டை விட. அப்ப கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும், ரைட் சைடு தள்ளி வச்சுக்கணும். இது மேல நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து போடும்போது
நல்லா அந்த உள்ள டாட்டுக்குரிய அகலத்தெல்லாம் எடுத்து விட்டுக்கணும். லூஸ் எல்லாம் எடுத்து விட்டாதான் நமக்கு இங்க தூக்கி கொடுக்கும். இல்லைன்னா அந்த இதை இங்க எடுத்துடக்கூடாது. பாருங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் குறிச்சுக்கிட்டோன்னா அதுக்கு மேல 1/2 இன்ச்சு குறிச்சுக்கணும். 1/2 இன்ச்சு ஏன்னா நம்ம பட்டியில 1/4 இன்ச்சு போயிருமா, மேல ஃப்ரண்ட் பார்ட்ல 1/4 இன்ச்சு போயிருமா, ரெண்டும் சேர்த்து 1/2 இன்ச்சு. நம்ம 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி வெட்டிக்கணும். நம்ம பாட்டு நீங்க பாட்டு குறிச்ச அளவுலயே வெட்டிட்டீங்கன்னா அப்புறம் தப்பாயிரும் பிளவுஸ். பாருங்க, சும்மா அந்த பிளவுஸை வச்சு அதே மாதிரி வரைஞ்சிட்டு அவ்வளவுதான் பட்டி. இப்ப வெட்டினோட பாருங்க பட்டி எவ்வளவு ஒரு அழகா நீட்டா வந்திருக்குன்னு மட்டும் பாருங்க. இவ்வளவு வைக்கணும், இந்த அளவுல குறிக்கணும், அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். ஈஸியான முறையில பட்டி எப்படி வெட்டுறது, இந்த மாதிரி வெட்டினீங்கன்னா உங்களுக்கு தப்பே வராது. ஏற்ற இறக்கங்கள் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. பிளவுஸ்ல நீட்டா அந்த ஆம்கோல் கிட்ட பிளஸ் சிம்பிள் வரும் பாருங்க, சூப்பரா நச்சுன்னு வந்து இருக்கும். இப்ப பாருங்க, அந்த வளைவும் இந்த வளைவும் கரெக்டா இருக்கு பாருங்க. இப்போ நம்ம அவ்வளவுதான் வச்சு அட்டாச் பண்ண வேண்டியதான். அட்டாச் பண்ணும்போது பாத்துக்கோங்க, இந்த முக்கோணம் வந்து வெளியில போகணும். அந்த முக்கோண அளவு, அந்த குறிச்சிருக்க அளவு வெளியில போகணும். வெளியில போனாதான் அந்த பட்டியோட பினிஷிங் கரெக்டா வரும். தச்சுட்டு திருப்பும் போது ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். அப்படி இல்லைன்னா தப்பா வரும். கீழே பாருங்க, அந்த டாட் பிடிச்சிருக்கோம்ல, அதை மடிச்சு உள்ள விட்டுறணும். சில பேர் சொல்றாங்க அதை வெட்டி விடுறது, அது மேல ஒரு தையல் போட்டு தைக்கிறது, அப்படிலாம் பண்ணா நம்ம கிராஸ் வந்து இழுத்து பிடிக்கும். அந்த உள்ள அந்த லூஸ்க்காக நம்ம தச்சிருக்க இடத்த வந்து நம்ம மடக்கி விட்டுறணும். உள்ள எவ்வளவு தூரம் தையல் படாம அதுல படாம தைக்கிறது பெஸ்ட். அங்க பாருங்க, மடக்கி விடுறேன் பாருங்க, அது மாதிரி மடக்கி விட்டுறணும். இப்ப பட்டி தச்சுட்டு மேல ஒரு அமுக்கு தையல் போடணும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணி வந்தா நீங்க கவலைப்படாதீங்க. இது வந்து நம்ம தையலுக்கு வெளியில போற துணி தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ரா இருந்தா வெட்டியோட போறோம், வேணும்னா தச்சுக்க போறோம். இப்ப 2 பக்கமும் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. அதாவது ரைட் சைடை விட லெஃப்ட் சைடு கொஞ்சம் கம்மியா இருக்கணும். பாருங்க, கம்மியா இருந்தாதான் திருப்பி அந்த நம்ம பட்டி பட்டன் பட்டி வச்சு தைக்கும் போது லைட்டா அதிகமாகும். ஒருவேளை என்னோட கட்டிங் தான் அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. ரைட் சைடு பக்கத்து கொஞ்சம் கம்மியா வச்சுக்கணும். இப்போ பட்டன் பட்டி தச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் ஹூக் பட்டி தான் தைக்க போறேன். ஹூக் பட்டிக்கு 2ஆ மடிச்சுட்டு கீழே பிசிறு தெரியாம மடிச்சிடணும். ஃபர்ஸ்ட் உள்ள கீழே மடிச்சுட்டு 2ஆ மடிச்சிடணும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பட்டன் பட்டி தைப்பாங்க. ஆனா என்னோட ஸ்டைல் தான். உங்களுக்கு இது புரிஞ்சா இது மாதிரி தைங்க, இல்லைன்னா உங்க ஸ்டைல்லே பட்டன் பட்டி தச்சுக்கோங்க. இதனால ஒன்றும் டிஃப்ரென்ஸ் எல்லாம் வரப்போறது இல்லை. அவங்கவுங்களுக்கு எப்படி அது ஈஸியா இருக்கோ அந்த மாதிரி தச்சுக்கலாம். இப்ப தச்சுட்டு நான் ஒரு அமுக்கு தையல் போறேன். இது வந்து நமக்கு பின்னாடி பிரிஞ்சு வராம இருக்கும். இப்போ நார்மல் ப்ளவுஸ்க்கு பிரச்சனை இல்லை. லைனிங் ப்ளவுஸ் பார்க்கும்போது அப்படியே பிரிஞ்சு நூல் நூலா பிரிஞ்சு வந்துடும். அப்படி இருக்கு. இப்படி தையல் போட்டோம்னா நமக்கு பினிஷிங்கும் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அதனால போட்டு திருப்பி ஒரு தையல் போட்டோம்னா ஹூக் பட்டி முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் வேலை. அடுத்து ஐப்பட்டி தைக்கணும். பாருங்க எவ்வளவு நீட்னஸா இருக்கு பாத்தீங்களா. ஐப்பட்டிக்கு கீழே பிசுறுக்காக மட்டும் அடிச்சுட்டு, ஏன்னா அந்த பக்கத்து திருப்பி அடிச்சு தைக்க போறதுனால சிங்கிள் பீஸா வச்சு தைக்க போறோம். அதுல டபுள் பீஸா வச்சு தைச்சோம், இதுல சிங்கிள் பீஸா வச்சு தைக்கணும். தைச்சிட்டு இப்போ திருப்பி ஒரு அமுக்கு தையல் போட்டுட்டு, படிமான தையல் போட்டுட்டு திருப்பி தைக்கணும். இது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாடல்ல தைப்பாங்க. இன்னும் கொஞ்சம் அகலமா வச்சு கூட சில பேர் தைப்பாங்க. ஆனா எனக்கு வந்து இந்த ஸ்டைல் பழகிருச்சு. நீங்க எப்படி தைச்சு பழகிருக்கீங்களோ அந்த மாதிரி தைங்க, பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மாதிரி தைக்கும்போது கொஞ்சம் நீட்டா இருக்கும். இப்ப தைச்சு முடிச்சோன்னா பாருங்க, அது எப்படி பினிஷிங் காட்டுறதுன்னு பாருங்க. அதே மாதிரி நம்ம அளவு பார்த்து தைச்சதுனால ஏத்த இறக்கமே வராது. வச்சு காட்டுறேன் பாருங்க. பாருங்க எவ்வளவு பர்ஃபெக்டா அந்த அளவு வந்து கரெக்டா, கீழையும் பாருங்க மேலையும் பாருங்க, கரெக்டா இருக்கு. எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை வெட்டி விட்டுக்கலாம். இப்ப என்ன பண்ண போறோம், அடுத்து பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஜாயின் பண்ண போறோம். அதாவது ராங் சைடா ரைட் சைடான்னு பாத்துக்கோங்க. சிங்கிள் பிளவுஸ்ல அது டக்குன்னு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு எப்படி தோணுதோ ஜாயின் பண்ணுங்க. ஆனா என்னோட மெத்தட் இது, நான் இப்படிதான் ஜாயின் பண்ணுவேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சுக்கு நான் தையலுக்கு விட்டுருக்கேன் கட்டிங்ல. அதே மாதிரி 1/2 இன்ச்சு குடிச்சுக்கிட்டு நான் தையல் போடுறேன். 2 பக்கட்டும் 2 தையல் போடணும். இது சாதா பிளவுஸ்னால கொஞ்சம் நம்ம
கம்மியா போடுவோம் அப்படின்ட்டு போடக்கூடாது. இதே பழக்கம் தான் நம்ம லைனிங் பிளவுஸ்க்கும் வரும். அதனால நம்ம டபுள் தையல் போடுறதுதான் பெஸ்ட். லைனிங் பிளவுஸ்ல ஈஸியா விட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க டபுள் தையலே போட்டுக்கோங்க. அதே ஒரு விஷயத்த ஒரே மாதிரியே பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு அது வந்து அதுவே பழகிரும். கொஞ்சம் கஷ்டமா தெரியும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அதுவே பழகிருச்சுன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்கும். நமக்கு இதை செஞ்சுதான் ஆகணும், இதை விடணும்னு மனசே வராது. இப்ப அடுத்து நம்ம கிராஸ் பீஸ் எப்படி ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்றதுன்னு பார்ப்போம். பாருங்க, நான் வச்சிருக்க மாதிரி பிளஸ் மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு மேல நான் குறிக்கிறேன் பாருங்க சாக்குல, அந்த இடத்த ஜாயின் பண்ணணும் மேலேருந்து ஆரம்பிச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கிராஸ் பீஸ் நீட்டா இருக்கும். குறுக்கு தையல் போட்டீங்கன்னா இழுத்து கொடுக்காது அந்த இடத்துல மட்டும். அப்போ கழுத்து திரும்பும் போது அந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கும். எல்லா பக்கமும் நான் அதே மாதிரியே கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணி தையல் போட்டு எடுத்துக்கிறேன். நான் எப்பவுமே கழுத்தை தச்சு முடிச்சிருவேன். முடிச்சுட்டு தான் நான் கை எடுப்பேன். சில பேர் கையை முன்னாடியே தையல் போடுறதெல்லாம் போட்டு வச்சிருவாங்க. என்னோட ஸ்டைல் இது. உங்களுக்கு ஈஸியா இருந்தா இதே மாதிரியே பண்ணிக்கோங்க. எனக்கு இது ஈஸியா இருக்கு. தையல் போட்டு எடுத்துட்டு இப்ப கழுத்து ஜாயின் பண்றப்ப பாருங்க, நான் வந்து ரெண்டா மடிச்சுட்டு தையல் போடாம நான் ஜாயின் பண்ணிட்டேன். உங்களுக்கு அது போட்டு காட்டல. தையலுக்கு வந்து இந்த கிராஸ் பீஸை உங்களால முடியலன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டா மடக்கி வைக்கிறேன் பாருங்க. அதே மாதிரி மடக்கி தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் தனியா கிராஸ் பீஸ்ல மட்டும். அதுக்கப்புறம் நீங்க கழுத்துல வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் டைரக்டா எனக்கு பழக்கம் இருக்கிறதுனால நான் டைரக்டா அதிலே வச்சு தையல் போடுறேன். உங்களுக்கு அது வந்து டக்குன்னு வரல, கிராஸ் பீஸை பிடிச்சி இழுத்துறீங்க அப்படின்னா கிராஸ் பீஸை இழுக்காம தைக்கணும். அதுதான் மெயின். இல்லைன்னா கழுத்து லூஸ் வந்துடும். நம்ம எவ்வளவுதான் கழுத்து கம்மியா வச்சோம் லூஸா வருதுன்னா நம்ம கிராஸ் பீஸை இழுத்து தைக்கிறோம். அதனாலதான் அது அப்படி வருது. இப்ப என்ன பண்றோம், கிராஸ் பீஸை ரெண்டா வச்சு நீங்க தனியா தையல் போட்டு கூட வச்சிருங்க, பிரச்சனை இல்லை. நான் அதுலயே டைரக்டா வைக்கிறேன். நான் அதை வச்சு காமிக்கணும்னு நினைச்சேன், அதை நான் மறந்துட்டேன். தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிளவுஸ்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணி எடுத்துட்டு இப்ப பாருங்க, அந்த இடத்துல லைட்டா நம்ம வந்து வெட்டி விடணும். அப்பதான் அந்த கழுத்து திரும்பும். ஏன்னா இது வந்து கிராஸ் வளைவு. நேரா தைக்கிறதா இருந்தா நம்ம வந்து வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. வளைவு திரும்பணும்னா நம்ம அந்த இடத்துல துணி இழுத்து பிடிச்சுக்கும். அப்ப ரிலீஸ் பண்ணி விடணுமா, அந்த இடத்துல நம்ம லேசா கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டா அது திரும்பிக்கும். இப்ப பாருங்க, நான் தைக்கும் போது எவ்வளவு பினிஷிங்கா வருதுன்னு மட்டும் பாருங்க. வெட்டி விட்டேனா ஃபுல்லா. இப்ப எல்லாரும் பண்ற தப்பு என்னன்னா, கழுத்துல ஃபர்ஸ்ட் ஓரத்துல தையல போட்டுருவாங்க. திருப்பி ஓரத்துல போடவே கூடாது, நல்லாவே இருக்காது. அது கழுத்து லூஸ் தான் கொடுக்கும். இந்த பக்கத்து தான் போடணும். முடியுது பாருங்க, கிராஸ் பீஸ் திருப்பி வைக்கிறோம் பாருங்க, அந்த பக்கம் தான் ஃபர்ஸ்ட் போடணும் தையல். நான் போடுறேன் பாருங்க, அந்த பக்கத்து தான் தையலை போட்டு எடுக்கணும். அதுவும் ரொம்ப இழுக்க கூடாது. கரெக்டா இந்த துணி அங்கிட்டு, உடம்புல உள்ள துணி அங்கிட்டு போயிடக்கூடாது. கரெக்டா எடுத்து வச்சு இழுத்துறவும் கூடாது. கழுத்து தைக்கும் போது மட்டும் ரொம்ப கவனமா தைக்கணும். ஏன்னா அதுதான் வெளியில வந்து மித்த தையல்லாம் நமக்கு வந்து வெளியில தெரியாது. ஒண்ணு சாரி க்ளோஸ் ஆயிரும், அப்படி இல்லைன்னா ஆம்கோல்னா கைய கீழே போட்டுருவாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஆனா கழுத்துங்கிறது அப்படி நீட்டா பளிச்சுன்னு தெரியும். அதனால என்ன பண்ணும், அது மட்டும் கொஞ்சம் கவனமா தச்சு பழகணும். சாதா துணில தச்சு பழகுங்க. இப்போதான் இந்த பக்கெட் போடணும், ஓரத்துல போடணும். ஓரத்துல அதுக்கப்புறம் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஓரத்துல போடுறப்ப ரொம்ப கஷ்டமா தெரியும். கழுத்துனாவே சில பேர் வந்து இது பண்ணுவாங்க, ஐயோ கழுத்து தைக்கணுமே அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. இந்த மெத்தட்ல தைச்சு பாருங்க, சூப்பரா ஈஸியா தைக்கலாம். இப்ப கழுத்து எவ்வளவு அழகா தச்சிருக்கேன்னு பாருங்க. இப்ப இந்த ஒர்க் எல்லாம் ஓவர், கை மட்டும்தான். இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா தைக்கலாம். கை பாருங்க, ராங் சைடு ரைட் சைடு கரெக்டா எடுத்து வச்சு தனியா எடுத்து வச்சிடணும். இல்லைன்னா இது ரொம்ப தலைவலியை உருவாக்கிரும். இந்த ஐட்டம் மட்டும் கீழே வந்து லைட்டா புடவைக்கெல்லாம் ஓரடிக்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி லைட்டா மடக்கணும். புடவைக்கு வந்து நம்ம அதிகமா மடக்குவோம், இதுக்கு லைட்டா மடக்கணும். மடக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அடிக்கணும். ஏன்னா இது வந்து எம்மிங் பண்ணணும். எவ்வளவு மெலிசா மடக்கிருக்கேன் பாருங்க, அது மாதிரி மெலிசா மடக்கணும். கை மட்டும் கரெக்டா இந்த பக்கத்து தான் குடஞ்ச பகுதி வருதான்னு பாத்துக்கோங்க. இல்ல டிக் போட்டு இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க, அது இன்னும் உங்களுக்கு பெஸ்ட் ஐடியாவா இருக்கும். ஒரே மாதிரி இது பண்ணிக்கலாம். தையல் போட்டு முடிச்சிட்டோமா, அடுத்து நம்ம அந்த கோடு போட்டிருக்கோம் பாருங்க, தையலுக்காக நம்ம விட்டுருக்கோம் பாருங்க, அந்த இடத்தோட கரெக்டா அர்க்காட் பண்ணியிருக்கோம் பாருங்க. அதுக்குதான் அங்கங்க அர்க்காட் பண்ணி வைக்கணும். அது இன்னும் நமக்கு ஈஸியா இருக்கும். நடுவுல தையல் போடணும். ஏன்னா அவங்க பிரிச்சு விட்டுருவாங்க. எம்மிங் பண்ணும் போது
கையை எம்மிங் பண்ணிட்டு அதை பிரிச்சு விட்டுருவாங்க. அந்த இடத்துல தையல் போட்டோம்னா எம்மிங் தையலும் அதுவும் சேர்ந்து குழப்பி பிரிக்க முடியாது. கடைசியில ஒரு மாதிரி இதாயிரும், பிளவுஸ் வந்து சலசலன்னு ஆயிரும். தையல் போட்டு எடுத்து வச்சிட்டோமா, இனி வந்து நம்ம உடம்புல ஜாயின் பண்ண போறோம். கரெக்டா ஃப்ரண்ட் பகுதியா பேக் பார்த்து வச்சுக்கோங்க. இதுல என்ன கை ஜாயின் பண்றப்ப என்ன முக்கியமான விஷயம்னா, நம்ம ஷோல்டர் கிட்ட இருந்து கரெக்டா பாத்துக்கணும். இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும். நம்ம பாட்டுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சுட்டு ஷோல்டர்ல இருந்து தச்சும் ஆரம்பிக்க கூடாது. ஷோல்டர்ல வச்சு பாத்துக்கணும். இப்ப நான் வச்சு காட்டுறேன் பாருங்க. அந்த இடத்துல இருந்து வச்சு பாத்துக்கணும். எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல இருந்து வச்சு பிளவுஸ் கைய தைக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் நமக்கு வந்து இந்த இடம் போடும் போது நம்ம கொஞ்சம் அந்த ஷோல்டர் தையலை விட்டு அந்த அர்க்காத் வழகி இருந்தா புடிச்சு இழுக்க ஆரம்பிச்சிடும். கைய இழுக்காம தைக்கணும், பொட்டு போல தைக்கணும். உடம்பு பாட்டையும் இழுக்க கூடாது, கைப்பாட்டையும் இழுக்க கூடாது. இழுக்காம மேல அப்படியே பொட்டு போல வச்சு அமைதியா தைக்கணும். கரெக்டா அந்த அர்க்காத்துல வந்து முடிஞ்சிடும். நம்ம கரெக்டா கட்டிங் பண்ணியிருந்தோம்னா கரெக்டா வந்து முடிஞ்சிடும். நான் உங்களுக்கு கையில தையல் போடும் போது காட்டுறேன் பாருங்க, எவ்வளவு நீட்டா பர்ஃபெக்டா வந்து கை ஜாயின் வந்து எண்ட் ஆயிருக்குன்னு. இங்கேயும் அதே மாதிரி கரெக்டா வச்சு பார்த்துட்டு நம்ம தைக்கிறோம். தச்சுட்டு ஜாயின் பண்றதுல கை இங்கே, ஏன்னா இந்த பக்கத்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ரைட் சைடு தான் வெளில தெரியும், லெஃப்ட் சைடு கூட வெளில தெரியாது கையே. ரைட் சைடுனால ரொம்ப கவனமா பார்த்து தைக்கணும். லெஃப்ட் சைடே ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டீங்க, கரெக்டா அர்க்காத்துல இருந்து ஆரம்பிக்கலனாலும் ரைட் சைடு நல்லா தச்சுக்கோங்க. ஏன்னா பார்வை வந்து ரைட் சைடு தான் இருக்கும். இப்ப என்ன பண்ண போறோம்னா தையல் போட போறோம். தையலுக்கு வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்க, அந்த அளவு வந்து எடுத்துக்கோங்க. இந்த சைடும் இல்ல, நீங்க வந்து எப்படி அளவு எடுத்திருக்கீங்கன்னு தெரியல. நான் அளவு எடுத்தது வந்து பேக் பார்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை விட 1 இன்ச் அதிகமா இருக்கும் என்னோட கட்டிங்ல. பேக் பார்ட் அளவை விட ஃப்ரண்ட் பார்ட் அளவு 1 இன்ச்சு கம்மியா இருக்கும். அந்த மாதிரிதான் நான் எடுத்துப்பேன் எப்போதுமே. கைக்கு அவங்க எவ்வளவு அளவு, நான் அளவு இது எடுத்துதான் தைச்சேன். அளவு பிளவுஸ் வச்சு நான் வெட்டல, அளவு எடுத்துக்கிட்டேன். வந்தாங்க, கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் தான். ரெண்டாவது தையல் 2 தையல் போட்டுக்கணும். அதுலயும் முக்கியம், கைக்கு வந்து 2 தையல் போடணும். ஏன்னா ரொம்ப இழுவ கொடுக்குற இடம் அந்த இடம் தான். கையை தூக்குவோம் இறக்குவோம், அதனால நம்ம 2 தையல் போட்டுக்கணும். இப்ப பாருங்க, நம்ம ஒரு கோடு போட்டுட்டோமா, அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் ஒயிட் சாக் பீஸ்ல போட்டிருக்கேன். நல்லா தெரியுது பாருங்க, எவ்வளவு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா வந்திருக்கு பாருங்க. தையல் கொஞ்சம் கூட பிசுறு இல்லாம வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு விட்டு 3 தையல் போட்டுக்கிறோம். இப்போ நான் உங்களுக்கு அந்த ஆம்கோல் பகுதி கிட்ட காட்டுறேன் பாருங்க, எவ்வளவு சூப்பரா நமக்கு கை ஜாயின் ஆயிருந்தா இந்த மாதிரி பெர்ஃபெக்டா வரும் பாருங்க. சூப்பரா இருக்குல்ல, பார்க்கும் போதே அழகா இருக்கும். தைக்கணும்னு ஒரு ஆசை வரும். நம்ம வெட்டும் போது கரெக்டா பார்த்து வெட்டணும், அதான் ரொம்ப முக்கியம். வெட்டும் போது கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டாலும் தைக்கும் போது நம்ம தான் அவஸ்தைப்படணும். லேட் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையா வெட்டுங்களேன். எவ்வளவு நேரம் ஆனா என்ன, அவங்க பிளவுஸ் எடுத்து கொடுக்குறவங்க எவ்வளவு முக்கியமா நினைச்சு இந்த பிளவுஸ் எடுத்து கொடுத்துருக்கலாம். அப்ப நம்ம அதுக்கேத்த மரியாதையை அதுக்கு கொடுக்கணும். இந்த சைடு இப்ப கைக்கு வந்து 2வது தையல் போடுறேன். 2வது தையல் போட்டுட்டு நான் கை ஜாயின் பண்ணிட்டு வேலை ஓவர், அவ்வளவுதான். ஒரு பிளவுஸ் தைச்சு முடிச்சாச்சு. பிளவுஸ் தைக்கிறதுக்கு பயமே வேண்டாம், ஈஸியா முடிஞ்சோம். என்ன ஒரு 2-3 பிளவுஸ் தைக்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கும், அப்புறம் நீங்க எக்ஸ்பெக்ட் ஆயிருவீங்க பிளவுஸ் தைக்கிறதுல. அவ்வளவுதான். அதே மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிறோம். இப்ப பாருங்க, இன்னொரு முக்கியமான விஷயம், 2 பக்கட்டும் லென்த் ஒரே அளவு இருக்கணும். கம்மியா இருந்துச்சுன்னா ஆம்கோல் பகுதியில பிரச்சனை வரும். ஒரு பக்கத்து கம்மியாவோ ஒரு பக்கத்து அதிகமாவோ இருந்துச்சுன்னா ஆம்கோல்ல பிடிப்பு வரும், இல்ல லூஸ் வரும். அதனால அந்த பக்கத்தை கரெக்டா பாத்துக்கோங்க. 2 பக்கத்தும் ஒரே மாதிரி இருக்கான்னு மட்டும் பாத்துக்கோங்க, இல்லைன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும் அவங்களுக்கு. ஏன்னா இந்த கை நமக்கு ஒரு ஃப்ரீனஸ் தெரியுது, எனக்கு இந்த கை ஃப்ரீயாவே இல்லை அப்படிம்பாங்க. இல்ல இந்த கை கரெக்டா இருக்கு, இந்த கை லூஸா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால 2 பக்கத்தும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பிளவுஸ் தச்சு முடிச்சா. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் ஏதாவது ஸ்பீடா சொல்லிடுற மாதிரி இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் அதை திருத்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.